கடைசி நாள் ஜனவரி 1வது நாள் நாங்க இரவுல சரியா 12 மணி ஆகிற நேரத்துல நாங்க எங்கட குழந்தை எங்கட வாலிபர்கள் வாலிப பெண்கள் வீடுகள் இருந்து கொண்டு சகோதரர்களே இந்த செய்யற காரியம் இருக்குதானே, இந்த போடுற வெடில்கள் இருக்குதானே, பட்டாசுகள் கொளுத்துறது இருக்குதானே சகோதரர்களே, நல்லா விளங்கணும். நாங்க ஒரு நாளும் இதுக்கு அனுமதி கொடுக்கவும் கூடாது. இது மிக பயங்கரமான ஒரு பெரிய ஹராம், பயங்கரமான பெரிய பாவம். இது நல்லா விளங்குங்க. கடைசியாக சொல்றேன், 4 விஷயத்தை மையமாக வச்சு இந்த வெடில் போடுறது கூடாது என்ற விஷயத்தை மார்க் அறிஞர்கள் தெளிவாகவே இருந்தாங்க. அதுல என்ன முதலாவது நல்லா விளங்குங்க, அக்பரர். இதுல ஏதாவது நலவு இருக்கா? ஹிஸ்டரியில நாங்க பாத்திக்கிறோமா? பெய்த்து வார பொடியமாற பாருங்க பாப்போம், பெய்த்து வார பெண்களை பாருங்க பாப்போம். ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு சச்சரவு, ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருவாங்க. அன்றைக்கு மார்க்கம் சொல்லுது, எங்கெங்கெல்லாம் தீங்கு இருக்கிறதோ அங்கு நாங்க கை வச்சவே கூடாது, அப்படியாப்பட்ட விஷயங்களை செய்யவே கூடாது. அப்போ ஒரு வெடில வாங்கி நாங்க போடுறோம்டா, ஒரு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நெருப்பு சம்பந்தமான அந்த விளையாட்டுகளை நாங்க விளையாடுறோம்டா, கண்ணியமானவர்களே, இதுல எந்த விதமான நலவும் இல்ல மார்க்க அடிப்படையில். 2வது ஏன் கூடாது தெரியுமா? அல் இஸ்ராஃப் வ தப்தீர். இங்க வீண் விரயம் நடக்குது. அடே ஒரு கூட்டம் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, உடுப்பில்லாம இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு மெத்த இல்லாம இருக்கிறாங்க, கூதல்ல வாடிக்கொண்டு இருக்கிறாங்க, பசியில வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, போன வருஷமும் கேள்விப்பட்ட விஷயம் தான், எங்கட தனவந்தர்கள் இதற்காக வேண்டி கோடிக்கணக்கு லட்சக்கணக்கிற்காக வேண்டி செலவழிச்சிருக்கிறாங்க. பட்டாசுக்காக வேண்டி, இந்த வெடிலுக்காக வேண்டி, இந்த இரவுல பத்த வைக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளுக்காக வேண்டி. மிகப்பெரிய ஹராம். அல்லாஹ் ஒரு நாளும் நலவு உண்டாக்க மாட்டான். இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா? மார்க்கம் சொல்லுது, இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய கூட்டாளிகள். குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, இன்னல் முபத்திரீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். சமூகத்தில் இவர்களின் மூலமாக நலவுண்டாக மாட்டிச்சு, இவர்களுடைய பணத்தால நலவுண்டாக மாட்டிச்சு, எந்த விதமான லாபமும் இல்லாதனால. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரயம் செய்ய வேணாம். வீண் விரயம் செய்வது மார்க்க அறிஞர்களுடைய கருத்து கூடாது, ஹராம். ஒரு வெடில் 50 ரூபாய்க்கு நீங்க வாடிக்கை போடுறீங்கடா சகோதரர்களே, நல்லா விளங்குங்க, ஒரு ஹராமான செயலை நான் செய்றேன், ஒரு பயங்கரமான பெரிய பாவத்தை நான் செய்றேன், வீண் விரயத்தை செய்றேன். 3வது அத்தஷப்புஹ் பிகைரில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு நாங்க ஒத்து போறோம். அது கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அது யகூதிகளாக இருக்கலாம், அது நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதற்கு நாங்க ஒத்து போறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாகிறாங்களோ ஃபஹுவ மின்ஹும், அது அவங்களிலிருந்து உள்ளவங்க. கியாமத் நாள்ல மௌத்தா போனா அதே அவர்களோட தான் எழுப்பாட்டப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இத எங்கட வாலிபர்களுக்கு, எங்கட குழந்தைகளுக்கு, எங்கட பெண்களுக்கு நான் கட்டாயமாக விளங்கப்படுத்தும். 4வது தெளிவாகவே விளங்குங்க, அல் இஹ்திஃபாலாத். பெருநாள் வார நேரத்தில் எங்களுக்கு 3 பெருநாள்கள் தான் இஸ்லாமியர்களே. எங்களுக்கு தெளிவாக விளங்குங்க. என்ன? ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னும் ஒன்று நோன்பு பெருநாள், மற்றது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள். இது எங்களுடைய பெருநாள். இந்த 3 பெருநாளை விடவும் 4வது ஒரு பெருநாள் எங்களுக்கு இல்லை.
கண்ணியமானவர்களே, அது கொண்டாடுறது கூடாது. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாங்க அந்த அடிப்படையில் நாங்க அவர்களோட சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் நாங்க மௌத்தா போனாலும், அந்த விதத்தில் நாங்க ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டாலும் சகோதரர்களே, நாங்க அப்படியாப்பட்டவர்களோட தான் எழுப்பாட்டப்படுவோம். சொன்னாங்க, சுருக்கமாக கடைசியாக சொல்றேன், கமா தஈஷூன தம்முத்து, நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்தா போவீங்க. கமா தமூதூன துஹ்ஷரூன், நீங்க எப்படி மௌத்தா போறீங்களோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, இதுல நாங்க கை